ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த புதிய மாதம் மே மாதத்தின் 3வது நாள் திருவிழாவோடு கூடிய ஆராதனை வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மரணத்தை வெற்றி சிறந்தவரே, உயிர்த்தெழுந்து எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, இதோ இந்த மனமகிழ்வான ஆண்டவரே இளம் காலை வேலைக்காக என்று செலுத்துகிறோம். கடந்த போன இரவு முழுவதும் கிருபையை காத்து வழிநடத்தினேன். புதிய நாளை தந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்கவும், உம்முடைய வார்த்தையை கேட்டு திருவிருந்திலே பங்கு கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வந்திருக்கிறேன். என் பாவங்களை தயவாய் பொறுத்து மன்னித்து ஆண்டவரே நாளின் ஆசீர்வாதங்களை தாரும். உண்மை நாங்கள் ஆவலாய் பொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இன்னும் வர வேண்டவர்களை ஏற்ற வேளையிலே கொண்டு வந்து சேர்த்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியேனையும் நம்முடைய சாரவனையும் எடுத்து பயன்படுத்தும். இசை வாசிக்கிற சாரவனை எடுத்து பயன்படுத்தும். வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள் யாவையும் ஆசீர்வதில். இதை காணொலி வழியாய் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களும் கூட இந்த இறை ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் நல்ல மேய்ப்பன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம் ஆண்டவரை துதிக்கும்படியாக 50வது ஞான பாடலை பாடுவோம். என்னோட ஆத்துமமே விழிப்புக்காக என்ற பாடலை பாடி ஆண்டவரை 50வது ஞான பாடல். Vai
சகல சிருஷ்டியும் அவனை போற்றுவதாக. ஆத்துமமே உன் முதல் காரியமே போற்ற பாடல் புத்தகத்தில் முதலாவது பக்கத்தில் உள்ள பிரதான தேவாராதனை முறையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடம் செய்து முழுவலாயாண்டே சேர்த்து நமது பாவனை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமது சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என் பிதற்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். என் மாற்றின் தோஷத்தை சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் பாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் திட்டுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவிலாகும் உள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மனத்துக்கு கொடுத்த ஒரு ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களை கேட்கி எங்கள் பாவங்களை எல்லாம் அளித்தருளும். உமது கிருபையினால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உண்மையும் விசுத்த அறிகிற மெய்யானவர்களே, உடைய உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்தாவியை கொண்டு எங்கள் இருதயங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பிரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசங்களும் கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு நமது பரிசுத்த ஆவியை தந்தவர்களாக வாக்குறுத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனால் ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே அனைவரும் கிருபை செய்தோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பட்டிகைக்கு பின் வருகின்ற 4வது ஞாயிற்றுக்குரிய ஆய்வாகத்தை பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தில் 92வது பக்கத்தில் உள்ளது. யெகோவாவுக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயமானவர்களை யெகோவா தமது வெற்றியை வெளியரங்கப்படுத்தி தமது நீதியை உலகாரிகளின் கண்களுக்கு முன்பாக
யோகா யோகங்களாய் ஏறுகிற படியே. ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதர்கள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்தாவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சோதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்தாவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருப்பீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உலகியோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. உமது அடியானின் மனதை உற்சாகிற கடவுளே, உமது ஜனம் நீர் கட்டளையிட்டதை நேசிக்கவும், நீர் வாக்களித்ததை ஆசிக்கவும், பலவித மாறுதல்களுடைய உலகத்தில் எங்கள் இருதயங்கள் மெய் மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்களை பற்றி கொண்டு உறுதியாய் இருக்கவும் உமது ஜனமாக எங்களுக்கு கிருபை செய்தல வேண்டும் என்று உமோடும் பசுத்தாவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். யாவரும் வந்து கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு வருகின்ற 4வது ஞாயிற்றுக்குரிய வேத பகுதிகளை வாசிப்போம். இன்றைக்கான வாசிக்க முதல் வேத பகுதி சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணம் இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார்.
குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடக்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்ந்து போடுகிறார். கர்த்தர் சதாகாலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இதற்காக வாசிக்க வேண்டிய முதல் வேத பகுதி வாசித்து முடியாச்சு. இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி அது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 முடிய. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படுவதில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, தாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவராயிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானும் பிலிப்பையும் பிரேகோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்னபாவையும் யூத மார்க்கம் அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோதோமையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கையை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லீவாத்தானின் எனப்பட்டவனாகிய ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சீரேனா பட்டணத்தாரிலும் ஆலோசந்தரியா பட்டணத்தாராகிலும் சீரியா நாட்டாராகிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். இதற்காக வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இன்றைய நாளுக்காக வாசித்து கொடுத்த நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருக்கு எழுதின முதலாம் நிருபம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 தொடங்கி 10 முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 தொடங்கி 10 முடிய. சகல விற்பனத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத நேரப்பாலின் மேல் வாஞ்சியாகிறீர்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்டப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிறவங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடர்களுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்
பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்றார் என்பதுவே இன்றைய நாளுக்காக வாசித்துள்ள நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. ஆண்டவரே உமக்கு மகிமை யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தோம், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தேன். தேவனுள்ள வார்த்தையை வாசிக்கிட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை பாடல் புத்தகத்தில் 24வது பக்கத்தில் உள்ள நீசியா விசுவாச பிரமாணத்தை மூலம் பயபக்தர்களுக்கு செய்வோம். பாடல் புத்தகத்தில் 24வது பக்கத்தில் உள்ள நீசியா விசுவாச பிரமாணம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுவதற்கும் காணப்படாதமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் வல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவினின்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுளின்று கடவுள், ஜோதியினின்று ஜோதி, மெய்யான கடவுளின்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சத்தின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதரானார். பொன்னிலாத்திற்கு நமக்காக சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீழ்த்திருக்கிறார். உயிருள்ளோரையும் மனிதரின் நியாயத்திற்கு மகிமையோடே திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், இவர் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவென்று குமாரன் என்று புறப்படுகிறவர், பிதாவோடு குமாரனோடு ஏகமாய் மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைக்கிறவருமாமே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தலர் சபையை விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்காக ஒரே ஞான சங்கம் என்று அறிக்கையிடுகிறேன்.
மறைத்தோர் உயிர்த்தவர்களையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். யாவரும் அமர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த பாடல் புத்தகத்தில் 298வது பாடலை பாடுவோம். Yeah.
ஆரைவோடு திக்காரியே தெய்வாசனத்தின் மோனிமே என் ஆத்துமாத்தை ரட்சிக்க மரத்தில் ரத்தம் சிந்தின தீவாட்டு கோட்டையானவர் என் கர்த்தரே என் இரட்சகர். திருச்சபையின் தலைவரும் நல்ல மேய்ப்பருமாகிய இயேசுவின் திருப்பெயரில் இந்த மனமகிழ்ச்சியான மே மாதம் முதல் வாரம் 3ஆம் நாளில் அருமையான பரிசுத்த யோவான் புத்தன் திருச்சபையின் நூற்றாண்டு திருச்சபையின் விசுவாச குடும்பத்தினர்களே, சபையின் பொறுப்பாளர்களே, மூப்பர்களே, மாணவர்களே, வாலிப பிள்ளைகளே, குழந்தைகளே, யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் திருப்பெயரிலே நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் நமக்கு புதிய மாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார் இல்லையா? கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்படும். ஏன்னா நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. கடந்த வாரத்தில் கூட எங்களுக்கு பரிட்சயமான ஒரு போதகர் தெரியல, டாக்டர் சகாய்தாஸ் இந்த ஐஎல்எஸ்னுடைய போதகர் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து வீட்டில் உக்காந்து பேராசிரியர், ஒரு போதகர், வேலூர் கிறிஸ்து லூத்தரன் திருச்சபையில் 30 ஆண்டு காலமாக எனக்கு முன்னாடி பணியாச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பணியாற்றி அந்த சபையை நல்லா ஊக்கத்தோடு வைத்திருந்தோம். மறைந்து போனான். இப்போ மனுஷனுடைய வாழ்க்கை பைபிள் சொல்ற மாதிரி புள்ளை போன்றது, பூவை போன்றது, காலையில பூத்து மாலையில உலகம். அப்படிப்பட்ட உலகத்துல எவ்வளோ பாவம் பண்ணாலும் அக்கிரமம் பண்ணாலும் ஆண்டவர் நம்ம உயிரோட கடவுள் நன்றி சொல்லாமா? முழு மனதோட நன்றி சொல்லலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யார் ஜெபம் பண்றது? உங்க பெண்கள் தான். பெண்கள் பண்ணுங்க. நேற்று இன்று மாறாத ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவரே இந்த நாளில் கூட சாமி ஆண்டவரே வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். தேவன் தாமே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள வாசம் செய்ய ஆண்டவரே. அது வெறுமையை திரும்பாதபடி 60 100 பலன் கொடுக்கட்டும். வார்த்தை கொண்டு வர 1000 மரத்து நீர் பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்கு கிரியை செய்ய கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரே நீர் தாமே பேசும்படியே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, புதிய வாரத்திலே நம்ம இருக்கிறோம். கடந்த 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தை கொண்டாடினோம். அதேபோல மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுமுறை. அதேபோல நம்முடைய சபையில் வேதாகம பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் நேற்று தினத்தில் ஒரு செய்தி நம்ம பார்த்துருக்கோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு சுற்றுலா சென்ற ஒரு படகு கவிழ்ந்து 12 பேருக்கு மேலே நேற்று வரைக்கும் கிடைத்த பேர் 12 பேர். இன்னும் நிறைய பேர் கூட காணாமல் போயிருக்கிறாங்க, செய்தி இறந்து போயிருக்கிறாங்க. அதில் எல்லாருடைய மனதை ஒழுக்கிற ஒரு செய்தி தான். ஒரு தாய் தன் குழந்தைக்காக போராடி காப்பாற்ற அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப எங்கு இல்லையா, அவங்க ரொம்ப ஒரு வாலிபமான ஒரு தாய் தான். அவங்களுக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கு, அது இருந்தால் தப்பிச்சிடலாம். ஆனால் அவங்க தப்பிக்கல. அவங்க குழந்தையே காப்பாற்றுறதுக்காக போராடி இருக்கிறாங்க. அப்போ அவங்களே இறந்து போயிருக்கிறாங்க. அந்த குழந்தையும் அது வலைத்தளத்தில் பார்த்தேன். ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அப்போ அதை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் எல்லாம் பதறுகிறது இல்லையா, சோர்ந்து போகிறது. அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கும் போது நம்முடைய இருதயம்
சோர்ந்து போகிறது, பயப்படுகிறது, கலங்குகிறது. அதனாலதான் ஏசாமி கூட இன்னைக்கு நம்ம கொடுக்கிற முதல் வசனம் தான் என்ன இருக்குது? உங்கள் இருதயம் கலங்கும் இல்லையா? எப்பவுமே இருதயம் கலங்கினாதான் கண்கள் கலங்கும். கண்கள் தானா கலங்காது. துக்கம் இருதயத்துல வந்தாதான் நமக்கு கண்கள்ல கண்ணீர் வரும். அப்ப யாருக்கு சொல்றாரு? பொதுவா எல்லாருக்கும் சொல்றாரு. ஆனா இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நீங்க 13ஆம் அதிகாரத்தை படிக்கணும். இப்ப போன வாரம் சொன்னேன், ஒரு அதிகாரத்தை செய்தியை நம்ம வாசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி பட்சா மட்டும்தான் நமக்கு புரியும். நீங்க வீட்டுல வாசிக்க வரணும். இங்க நம்ம சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறதுக்கான திறனும் இல்லை. நம்ம ஒரு மனுஷனுடைய கவனிப்பு தன்மை தான் 8 நிமிஷம் தான், அதுக்கு மேல கவனிக்க மாட்டான். எவ்வளவுதான் பிரச்சனை பண்ணாலும் ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை மட்டும் தான் அவன் கவனிக்க முடியும். ஏன்னா மூளை வந்து சோர்ந்து போகும், வேற ஒரு இதுக்கு அப்படி போயிட்டே இருக்குமா. அதனால நீங்க நல்லா டக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப புரியணும்னா வீட்டுல கொஞ்சம் நீங்க படிச்சுக்கணும். சரியா? குறிப்பு எடுத்து வீட்டுல கூட நீங்க திருப்பி படிக்கலாம். தெளிவா இப்போ 13ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது? ஏசாமி கடைசியா காட்டி கொடுக்க போற அந்த நேரத்துல சீடர்களோடு பந்தி இருந்து என்ன கொண்டாடுறாரு? பாஸ்கா விழாவை கொண்டாடுறாரு. அப்ப அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடும் போது சீடர்களுடைய கால்களை கழுவுகிறார், நாபோதின பந்தியை ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் யார் தன்னை காட்டி கொடுக்க போறா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பேர் மறுதளிக்க போறது எல்லாம் சொல்லிட்டு தான் முக்கியமா தான் சாக போறத சொல்றாரு. 3 முறை சொல்றாரு. சிலுவையில தன்னை அறைய போகிறாரு, தன்னை அறைய போகிறாரு 3 முறை சொல்றாரு. அந்த சீடர்களுக்கு அது என்ன பண்ணல, புரியல, அவங்க நம்பல, அக்செப்ட் பண்ணல. இவர் பெரிய ஆண்டவர்ப்பா, பெரிய அற்புதங்கள் செய்யறாரு, செத்தவங்க எல்லாம் உயிரோட எழுப்பிக்கிறாரு, ஆசிரியர் உயிரோட எடுக்கிறார். அதுக்கு அடுத்த நிகழ்வு நடக்குது. இவரு போய் எப்படி சேர்த்துக்க முடியும்? அதை சும்மா சொல்லுகிறாரு, நம்ம பயமுறுத்துறாரு, நம்மள வந்து என்ன பண்றாரு, ஸ்ட்ரென்த் பண்றாரு. அப்படி சொன்னாதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிறோம், விசுவாசத்துல வளரும் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பான ஒரு சிந்தனையோடு இருக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு பயம் வருது. ஆண்டவர் கடைசியா சொல்லும் போது பயம் வரும். எப்போ ஒரு விஷயத்த 1-2 வருஷம் நமக்கு தெரியாது, கொஞ்சம் வேகமா சொல்லும் போது என்ன பண்ணுவோம், பயப்படும். அப்போ சீடர்கள் பயப்படுறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ ஒரு நாள் இந்த ஆண்டவர் எங்களை விட்டு போனா எப்படி? ஒரு நாள் சந்தோஷமா நாங்க இருந்தோம், சொகுசா இருந்தோம் இல்லையா? வேலைக்கு சாப்பாடு, எங்க போனாலும் அவர் என்ன பண்ணாரு? 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு மேல கொடுத்தாரு. 2 முறை அந்த மாதிரி அற்புதங்களை வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாருடைய பசியை தீர்க்கிறாரு, வியாதியை குணமாக்குறாரு. அவர்கிட்ட போற எல்லா மக்களுக்கும் என்ன செய்யறாரு? நன்மைதான் செய்யறார், தீமையே செய்ய. இவர் போயிட்டா எப்படி அப்படின்னு ரொம்ப ஒரு துக்கத்தோடு, துக்க இருதயத்தோடு இருக்கிறார்கள் இல்லையா? எப்பவுமே வந்து ஆத்மா கலங்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய சூழ்நிலை நம்ம போகும். அது மாதிரிதான் சீடர்கள் என்னுடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறார், பயந்து போயிருக்கிறார், சோர்ந்து போயிருக்கிறார். அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் எப்படி அந்த அம்மா குழந்தை சத்த அந்த செய்தியை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் கலங்கிச்சோ, கண்கள் கலங்கியதோ, அது போல அந்த சீடர்களுடைய இருதயம் கலங்கி இருந்தது. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக விசுவாசமா. அப்போ அந்த துக்கத்தை மாற்றுவது எது அப்படின்னா நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசம் தான். ஆமென். அதான் திருப்பி அதான் சொல்றோம். பாக்கி எழுத்து கூட அதான் சொல்றாரு, விசுவாசத்தால் தான் நீதிமான் பிழைப்பான தவிர வேற ஒன்றுனால அல்ல. அப்ப நாம் கடவுளில் வைக்கின்ற விசுவாசம் ரொம்ப அவசியம். கடவுளோடு கூட இருக்கிறார், என் சூழ்நிலையை மாற்றுவார், உடைய கஷ்ட துக்கங்களை பிரச்சனைகளை மாற்றுவார். நீ வாசிக்கிற சங்கீதம் 146ல பாத்தீங்கன்னா ஏழைகளையும் விதவைகளையும் அநாத பிள்ளைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரிக்கிறவராய் ஆண்டவர் இருக்கின்றார். அப்போ கஷ்டப்படுகிறவர்களை ஆதரிக்கிற ஆண்டவர். யாரெல்லாம் சோர்ந்து போய் கஷ்டத்துல துன்பத்துல இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை ஆச்சரியங்களை செய்கிற தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நம்ம முதல்ல எதற்குமே என்ன பண்ணக்கூடாது, கலங்கவே கூடாது, தைரியமா இருக்கணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எந்த பிரச்சனையும் நான் என்ன பண்ணுவேன், எதிர்த்து போராடுவேன், ஃபேஸ் பண்ணுவேன், என்னால ஜெயிக்க முடியும். ஏன்னா என் ஆண்டவர் மரணத்தை வெற்றி சிறந்தவர், ஏன் என் கூட இருக்கிறவரு பெரியவரே சொன்னார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென்.
அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இதை குறித்து பயப்படாதீங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, முட்டி போட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணா, அழுதா நிச்சயமா நமக்கு எல்லா தேவைகளையும் நம்ம செய்வார், அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொல்றாரு, நீங்க சோகமா இருக்கிறீங்க, சரிதான், நான் போய் தான் ஆகணும், நான் போறத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, நான் போய் தான் ஆகணும். பிள்ளைகள் கூட அப்பா இருக்கிறார், லீவு நாள் தான் இருப்பாரு, மற்ற நாள் வேலைக்கு பிள்ளைங்க நினைக்க, ஐயோ அப்பா நம்ம கூடவே நல்லா இருக்குமே, சந்தோஷமா விளையாண்டுக்கலாமே, அப்பா கிட்ட சந்தோஷமா இருக்கலாமே இல்லையா, அப்பா கடைக்கு கூட்டிட்டு போவாரு, ஊருக்கு கூட்டிட்டு போவாரு, எல்லாம் ரைட்டு தான். ஆனா அப்பா வீட்டுல இருந்தா சாப்பாடு வருமா? என்ன பண்ணுங்க அப்பா அம்மாவும்? நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணும், வேலைக்கு போனாதான் சாப்பாடு, வேலைக்கு போனாதான் பிள்ளைகளை படிக்க வைக்க. அது மாதிரி ஏசாமி நம்மை விட்டு பிரிந்து போனால் மட்டும்தான் நமக்கு என்ன கொடுக்க முடியும்? பரலோக வாழ்வை. அது அழகா சொல்ற, அதுக்கு ஒரு வசனம் வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். எதுக்காக போறாரு? சும்மா போற, நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண. இப்ப நம்ம நல்லா இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் தற்காலி, உங்களுக்கே தெரியும். இப்பதான் சொன்னேன், நல்ல பிரசங்கம் பண்ண ஐயர் அவர் போன வாரம் தான் அவருக்கு பர்த்டே. காலையில் டிவோஷன்ல ப்ரேயர் பண்றேன், மெசேஜ் அனுப்புறேன், அவருக்கு புக் போட்டுக்கிறாரு, புக் அனுப்புறதுக்கு எனக்கு எம்மா புக் வாங்கிக்கிறாரு, காசு அனுப்புறேன், எல்லாம் நடந்துட்டே இருக்குது. டக்குன்னு செய்தி வருது, அவர் என்ன ஆயிட்டார்? இல்ல, இதான் உலகம், இன்னைக்கு இருக்கிற உலகம் இதுதான். அப்ப இது நிரந்தரம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், இதுதான் நிரந்தரம், அதனால ஆளுக்கு 5 வீடு வச்சுக்கலாம், 5 அக்கௌண்ட் வச்சுக்கலாம், மாத்தி மாத்தி கூகுள் பே வச்சுக்கலாம், போன் பே. எத்தனை போன் வச்சிருந்தாலும் எத்தனை பேர் வச்சிருந்தாலும் உனக்கு ஒரு நாள் எல்லாரும் மலர்வடைய வச்சிருக்கோம் இல்லையா? இதான். அப்ப நம்ம எப்படி வாழணும்? நம்முடைய என்ன சொல்ல வரனா, நம்முடைய நோக்கம், நம்முடைய குடியிருப்பு எங்க? அதுக்காக என்ன எங்க நாங்கெல்லாம் வாழக்கூடாது, வாழுங்க, அந்த நோக்கத்தோடு வாழுங்க. எவ்வளவு நாள் வாழணுமோ அது நம்ம கையில கிடையாது, அவங்களுக்கான ஆயுசு நாட்களை தர்றவரு ஆண்டவர் தான். எவ்வளவு நாளும் சந்தோஷமா வாழுங்க. ஆனா இந்த வாழும் போது என்னுடைய பரம வீடு, நிலையான வீடு எங்க இருக்குது? பரலோகம் சொல்லி நினைத்து கொண்டு வாழும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதமான வாழ்வு இருக்குமே தவிர பதவி, பணம், பட்டம் இதெல்லாம் நமக்கு நிலையானது, நிரந்தரமானது இல்லை. அதனால தெளிவா நம்ம அதை புரிச்சுக்கணும் இல்லையா? இப்ப நமக்காக ஆண்டவர் அந்த இடத்தை ஆயத்தம் பண்ண போறாரு. அதுக்கடுத்து சொல்றாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. போகும்போது தோமா கேட்டுறாரு. தோமா பத்தி நமக்கு தெரியும். தோமா இது மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல கொஞ்சம் அப்படியே பேக் அடிக்குவோம் இல்ல, விசுவாசம் கொஞ்சம் அவருக்கு குறைவா இல்ல, அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். 2 விஷயமும் இருக்கு. சந்தேகத்தோட கேட்கறதா இருக்குது, ஆர்வமா கேட்டு தெரியும். 2 மாணவர்கள் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? சுத்தமா ஒண்ணுமே தெரியாதவங்க, அவன் எதுவுமே கேட்க மாட்டான், அவனுக்கு தெரியாது எதுவுமே. இன்னொரு வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சந்தேகம் கேட்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. அது மாதிரி தோமா நல்ல விஷயம் தெரிஞ்சுதான் கேட்கிறாரா இல்ல தெரியாம கேட்கிறாரா தெரியல, ஆனா கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டு அவர் புரிஞ்சுக்கிறப்போ சொல்றாரு, போறேன்னு சொல்றியப்பா, எந்த வழியில போற, யார் வழி, என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போற இடமும் எனக்கு தெரியாது, எந்த வழியில போற அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், நான் போறேன், ஆனா திருப்பியும் வருவேன். அதான் ஆண்டவருடைய 2ஆம் வருகை. ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மளை எங்க கூட்டிட்டு போறாரு? பரலோக வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல. அவனவன் கிரியை அவனவனோடு கூட ஆண்டவரோடு நமக்கு எல்லாத்தையும் அவரு கூட்டிட்டு போவாரு. ஏன் அப்போ தோமா கேட்கிறாரு, ஆண்டவரே எங்களுக்கு வழியை காட்டணும், வழியை சொல்றாரு. 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவர் தான் என்ன பண்றாரு? வழியாக இருக்கின்றாரு. ஏன் நானே வழி, I am the way, I am the way, I am the life, I am the truth. நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறேன். அப்போ கடவுளிடம் சேர்க்கின்ற வழி யார் மட்டும்தான்? ஏசாமி மட்டும். நிறைய பேரு நிறைய இடங்களுக்கு ஓடி இருக்கிறான்,
இல்லையா? நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு அல்லது மனிதர்களை நம்பி, சாமியார்களை நம்பி, ஃபாதர்களை நம்பி, பாஸ்டர்ஸை நம்பி அவசியமே இல்லை. யாரையும் நம்பாது, எல்லாரும் அழிந்து போவார். இன்னைக்கு தன்னை பெரிய பெரிய போதகராக, பெரிய பெரிய சாமியாராக, பெரிய பெரிய என்னென்னவோ தலைவராக சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு உயிரோட இல்லை. ஆனால் ஆண்டவர் மாத்திரமே நேற்று மீண்டும் என்று மாறாதவரா, வீட்டெழுந்த ஆண்டவராக, மரணத்தை ஜெயித்தெழுந்த ஆண்டவராக நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் தான் வழி. ஏன் அப்போஸ்தலர் 4:12 படிங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இல்ல, அவரால் தாங்க. யாராலும் ரட்சிக்க முடியாது. எத்தனையோ தலைவர்கள் வந்தார், இயேசு ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். எபிரேயர் 10:19-20. எபிரேயர் 10:19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் என்ன சொல்றாரு? இயேசுனுடைய சரீரம் தான் திரையா. இப்போ வந்து பழைய ஏற்பாடுல ஆலயம் இருக்கா, இதுல திரை இருக்கு. அவங்க யார் உள்ளவர், உங்க ஆசாரியர்கள் எங்கதான் நிற்கணும், சபையார் அவங்க வெளியே நிற்கணும். இதுதான் வந்து ரூல் இல்லையா? ஆனால் இயேசு ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் வழியா அவர் என்ன செய்தார்? அந்த சரீரத்தின் வழியா நம்ம வழியை ஏற்படுத்தணும். அது தான கிடைக்கல, அவருடைய பாடு மரணத்தின் வழியாக. ஆமென். அவர் இயேசு எப்படி வழியை உண்டு பண்றாரு? அவருடைய சிலுவை பாடுகள் வழியாக புதிய வழியை உண்டு பண்ணுகிறார். திரை இருக்குது, திரை இருந்தா நம்ம போக முடியாது. ஆனா அந்த திரையை கூட கிழித்து கொண்டு வரும்படியாக அவருடைய சரீரத்திலே நமக்கு வழியை செய்கிறார். மூணாவது பாத்தீங்கன்னா ஏசாயா 53:6. ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். பாத்தீங்களா? நம்ம வந்து தப்பான வழியில போயிட்டோம். தப்பான வழியில போய் எங்க விழுந்துருவோம்? போன வாரம் பார்த்தோம் இல்லையா? மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காம வேகமா ஓடி போய் அந்த புல்லுக்குன்னு பார்த்தா பள்ளம் இருக்கும். பள்ளத்துல விழுந்துட்டா நம்மளை யாரும் தூக்கி வர முடியாது. ஏசாமி மட்டும்தான் தூக்கி வர முடியும். நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா? நல்லமை. அது போல ஏசாண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம வழி தப்பி போகும்போது அவர் நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். அதற்காக தம் ஜீவனையே கொடுக்கிறார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கின்றவரார். அவரே வழியை நமக்கு என்ன பண்றாரு? உண்டு பண்ணுகிறவரார். இரண்டாவது சத்தியம் என்று பார்க்கிறோம். யோவான் 1:14. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இருந்தார். கிருபை என்ன, சத்தியம்னா என்ன? கிருபை என்பது தகுதியற்ற மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்மளாம் தகுதியற்றவர். அந்த கிருபையை பெறுவதற்கு நம்மளாம் கிருபைனா மன்னிப்பு, அன்பு, பாசம், பரிவு இதெல்லாம் சொல்லினே போகலாம். இயற்கை இல்லையா? அப்ப இதெல்லாம் கொடுக்கப்படுவதற்கு நாம் தகுதி இல்லை. ஆனால் கடவுள் நம்மள தகுதி, இயேசுவின் வழியா தகுதிப்படுத்துறார். சத்தியம்னா அவர் தான் சத்தியம். நானே சத்தியம் சொல்லலாம். இயேசுதான் சத்தியம். பிலாத்துக்கு சொல்றாருப்பா, நீ எல்லாரும் ஆண்டவரேன்னு சொல்றாங்க, யூதருக்கு ராஜான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்லுகிறபடிதான் நான் தான் சத்தியம், சத்தியத்தையும் அறிவுகளின் சத்தியங்களை விடுதலையாக்கும். அதான் சொல்றாரு இல்லையா? யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாத்தீங்களா? கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாய் உண்டாய். அடுத்தது ஏற்கனவே சொன்னானே யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை இயேசு அறிந்து கொண்டால் தானா உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவ கரைகள் நீங்கி நீங்க சுத்தமாக. சத்தியம் உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழ்வீங்க. அப்போ எப்படிப்பட்ட சத்தியம் அது?
பிதாவை வெளிப்படுத்துகின்ற சத்தியம். யோவான் 14:19. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிடம் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். தோமா கேட்கிறாரு, பிலிப்பு கேட்கிறாரு. தோமா என்ன கேட்டாரு? வழி யாருப்பான்னு கேட்டாரு. சொல்லிட்டாரு, நான் தான் வழி. பிலிப்பு கேட்கிறாரு, பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்தணும். அப்ப சொல்றாரு, பிதாவும் நானும் ஒண்ணுதான். நான் தான் பிதாவின் மடியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். கொலேசியர் 2:9 வாசம். தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்குள்ள எல்லாமே வாசமாய் இருக்கு. அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன், அவர்தான் பரிசுத்த ஆவி. அவருடைய எல்லா பணிகளின் வழியாக அவரை அறிந்து கொடுங்க. அடுத்து சொல்றார், நானே ஜீவன். I am the life. இல்லையா? ஆவிக்குரிய ஜீவனை தருகிறவர். யோவான் 10:10 படிக்கிறோம். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். இல்லையா? யோவான் 11:25 பார்க்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய். இல்லையா? அடுத்தது இயேசு நித்திய ஜீவனை தருகிறார். வேற யாரும் தர முடியாது. 1 யோவான் 5:11-12. 1 யோவான் கடைசியா. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறார் என்பதே அந்த சாட்சியாம். ஆமென். தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? நித்திய ஜீவன். அதே யோவான் 3:16 சொல்லுது, ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக. அப்போ அவரை விசுவாசித்தால், அவரை பின்பற்றினால் நமக்கு நித்திய வாழ்வு உண்டு. அடுத்தது இயேசு என்ன சொல்றாரு? இயேசு நமக்கு பிலிப்பு கேட்கிறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்போ இயேசுவும் பிதாவும் ஒன்றா? இங்கதான் கொஞ்சம் குழம்பணும். சீடர்களே குழம்பி போயிட்டாங்க. நமக்கு எப்படி குழம்பம் இருக்க முடியுமா? பிதா வேறு, குமாரன் வேறா? நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய கடவுளை குறித்து உங்களுடைய புரிதல் என்ன? 3ன்ற வார்த்தையே கிடையாது. திரியேக கடவுள். பைபிள்ல 3 கடவுள்கள் அல்லது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் இருந்தாங்கன்னா கிடையாது. அது பணிகள். பிதாவாகிய கடவுள் அன்னைக்கு சொன்னாங்க, பிதாவாகிய கடவுள் படைக்கிறார், குமாரனாகிய கடவுள் ரட்சிக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நம்மளை வழி நடத்துகிறார். இது பணி. பணி. இப்ப நானே என்னுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு நான் மகன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் யாரு? பிள்ளைகளுக்கு யாரு? உங்களுக்கு யாரு? ஒரே ரோல் தான், ஒரே மனுஷன் தான். 3 ரோல். இது எத்தனையோ ரோல் சொல்லலாம். என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய சகோதரர்களுக்கு அண்ணன், இல்லையா? சொல்லாம அப்போ ஒருத்தருக்கு எவ்வளவு ரோல் வரும்? கடவுளுக்கு எத்தனை ரோல் வரும்? ஆனா அவருடைய மெயின் தீம் மெயின் பர்சனாலிட்டி பிதா, குமாரன், பரிசுத்தம். அதான் இயேசு சொல்றாரு, பிதாவுடைய கிரியையை வெளிப்படுத்தும். இங்க நானும் பிதா ஒன்றா இருக்கும். என்ன அர்த்தம்னா, இறையில் சார்ந்து, பணி சார்ந்து சொல்றாரு. பிதாவுடைய சித்தம் என்ன? எல்லாரும் கெட்டு போயிடணும், யாரும் பரலோகத்துக்கு வரக்கூடாது, அப்படிதானே? பிதாவின் சித்தம் என்ன? அதே அந்த வேலையை செஞ்சவர் யாரு? யாரு? அப்ப இயேசுவும் பிதாவும் ஒண்ணுதானே? அவரும் அதே வேலை செய்யறாரு, இவரும் அதே வேலை செய்யறாரு, பரிசுத்த ஆவியும் அப்ப எல்லாம் ஒண்ணுதானே? புரியுதா உங்களுக்கு? பணியின் நிமித்தமாக ஒன்றாக இருக்கிறார்கள். பணி நிமித்தமாக ஒன்றாக இருக்கிறார், மூவர்கள் அல்ல. அதனால இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாதான். அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய செயல்பாடு, அவருடைய எண்ணம், இன்னைக்கு நான் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அது எதிர்காலத்துக்கு வராது. அவர் தூய ஆவியானவர், அவரும் அதை செயல்படுத்துவார். இன்னைக்கு அவரும் என்ன பண்ணுறாரு? நம்ம எல்லாம் சத்தியத்தை வழிநடத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் இறையில் தான் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். திருத்துறை சண்டை அன்னைக்கு அதை நம்ம பார்க்கலாம். யோவான் 10:30. யோவான் 10:30. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி
போதும். யோவான் 14 படிச்சிட்டோம். யோவான் 10:38. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி யோவான் 10:38. செய்தேனானால் நீங்கள் என்னை விசுவாசியால் இருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். ரொம்ப அழகா சொல்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். எப்படி ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரி பிதாவுடைய குணாதிசயத்தை உடையவராக இருக்கிறார் இயேசுசாமி. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அப்போ பிதாவாகி கடவுள் நித்தியம்னா இயேசுசாமி நித்திய, தூய ஆவியானவரும். இந்த 3 தன்மைகளை எங்க பார்க்கிறோம்? ஆதியிலே பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? திடீர்னு இயேசுவா அவர் வரல, இதெல்லாம் ஆதியில இருக்கு. மத்திய 28:18 வானத்தின் பூமியின் சகல அதிகாரம். அப்போ சர்வ வல்லவர், நித்தியர், சர்வ வல்லவர். அடுத்து மார்க் 2:5-7 மனுஷகுமாரன் பாவங்களை மன்னிக்க பூமியில அதிகாரம் உண்டு. இது யார் கொடுத்தது? பிதாவாகிய கடவுள். இல்ல மார்க் 2:7 கடவுள் ஒருவரையின்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர். அப்ப யாரா? இயேசு மன்னிக்கிறார் தான் அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறது இல்லையா? அதனால இயேசு ஆண்டவர் இந்த அருமையான காலங்களில நமக்கு தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். 3வது பாயிண்ட், ஜெபித்தால் நீங்க ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. இதெல்லாம் நீங்க நம்புங்கன்னு சொல்றாங்க. 13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சங்கீதம் 146 யாக்கோபின் தேவனை என்ன பண்ண நம்புகிறார். யாக்கோபின் தேவனை தன் அடைக்கலமாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். அந்த ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் கடவுளாகிய ஆண்டவரை நாம் வணங்கினால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். 3வது பாயிண்ட் ஜெபம். இயேசுவின் நாமத்துல எதை கேட்டாலும் என்ன பண்றாரு? தருவேன். கேள்வி நம்ம இது வரைக்கும் கேட்காம தான் இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம தப்பா கேட்கிறோம், தவறாய் கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்ன்றத தெளிவா கேட்டா நிச்சயமா நமக்கு ஆண்டவர் தருவார். ஜபத்துல தருவார். சில நேரத்துல ஜபத்துக்கு பதில் வராது. ஜபத்துக்கு 3 பதில் இருக்குது இல்லையா? தெரியும். ஒண்ணு வரவே வராது, அது பிதாவின் சுத்தமா இருக்காது. 2வது லேட்டா வரும், 3வது சீக்கிரமா. அப்ப நீங்க கேட்கணும், அழுது குழந்தை ஐஸ்கிரீம் அழுது, வெயில் காலம் இல்லையா? கடத்தனோட ஐஸ்கிரீம் பார்த்தா என்ன பண்ணுறது குழந்தை? ஆனா டாக்டர் சொல்லிக்கிறாரு, அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணக்கூடாது ஐஸ்கிரீமு. ஆனா குழந்தை அழுது, என்ன பண்ணுவாரு? அப்பா வாங்கி கொடுத்துறாரு. வாங்கி கொடுக்கூடாதுன்னு தெரிஞ்சே என்ன பண்றாரு? அப்போ கெட்டதையே கொடுக்கிறாரு யாரு? அப்பா. ஆனா பிதாவாகிய கடவுள் நல்லது. நம்ம அவரை தப்பா புரிஞ்சுக்கிறோம். அவர் கொடுக்கலன்னா ஆண்டவர் நான் கேட்க கொடுக்கல அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆனா அவரு நன்மையை செய்கிறோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதனால ஜபத்துல கேட்டா நிச்சயம். ஏன்னா நம்ம யார் தெரியுமா? சாதாரண பிள்ளைகள் இல்லை. ஏன் 2 பேரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்க. நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டத்தின் பிள்ளைகள். உலகத்துல நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துல வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக பரிசுத்த ஜாதி, சொந்தமான ஜனமாக. நம்ம ஒரு ஏழையா இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம், வாடகை வீட்டுல இருக்கலாம், ஓட்டு வீட்டுல இருக்கலாம், வாழ வீட்டுல இருக்கலாம் இல்லையா? ஆனால் கடவுளுடைய பார்வையில நான் யாரா? ராஜாத்தி ராஜாக்கள். ஆமென். அவருடைய பார்வையில நான் ராஜாத்தியா இருக்கிறேன், ராணியா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வீடு அவர் அங்கே கட்டி கொடுத்திருக்கிறார். கட்டிட்டார் அவர் ஆல்ரெடி. எப்ப ஞானஸ்நானம் பெற்றியோ அப்போ கட்டிட்டார். யார் போய் வாங்கிக்கணும்? நீ போய் வாங்கி. அதுக்கான ஜப வாழ்க்கை, தவ வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை நீ வாழணும். அதனால உனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு ஆண்டவர். நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா உனக்கு ஆண்டவர் உள்ள போகும்போது சாவி கொடுத்துருவாரு. உனக்கு தனி அறை. அது குடும்பம் எல்லாம் கிடையாது, தனித்தனி அறையா, தனித்தனி ரூம்.
எப்படி பிள்ளைங்க காலேஜில் படிக்கும்போது ஏன்னா எப்படி படிச்சார் தனியார் முதல்ல ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது 3 பேர் போடுவாங்க, செகண்ட் இயர் 2 பேர், தேர்ட் இயர் எங்களுக்கு அப்படிதான். ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது நாங்கள் 4 பேர் தான், 4 இன்வெர்டர் மேஷாத்துன்னு ஒரு ஃப்ரெண்டு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாமே அந்த நம்பர்கள் வாங்குறாங்க. கடைசி 2 வருஷம் தனியாக. அந்த மாதிரி பரலோகத்துல ஒருத்தருக்கு ஒரு ரூம் தான் இல்லையா? அங்க நம்ம எல்லாரையும் பார்ப்போம், அம்மாவை பார்ப்போம். இங்க பார்த்துக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனா அப்பாவுக்கு தெரியாது, அம்மா கூடவே இந்த மகனையே கூட தெரியாது. மூஞ்சி தெரியும், இங்க பார்த்துக்கிறோமா அவங்க தான் தெரியும். பேசுவோம், இதால மகிமைப்படுத்துவோம், குருத்தோலை எடுத்துக்கொண்டு மகிமைப்படுத்துவோம். ஆனா யாருன்னு என்ன உறவுன்னு ஏசாமி சொல்றாரு, உலகத்துல உறவுகளுக்கெல்லாம் முடிவு எங்கேயும் முடிஞ்சுட்டு இங்கே பரலோகத்துல கிடையாது. பரலோகத்துல ஒரே உறவு பிதா நம்ம பிள்ளைகள், ஏன் அவர் ஆண்டவர், நம்ம அவருடைய ஜனம், அவ்வளவுதான். வேற எந்த உறவும் கிடையாது. அந்த பரலோக வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மள எப்படி வச்சிருக்கிறாரா? ராஜாக்களுமாக நம்மளை வச்சிருக்கிறார். அதனால உலகப்பிரகாரமான காரியங்களிலே சிந்தனை செய்து நேரத்தை செலவு செய்யாம ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து நித்திய ஜீவனை பெறும்படி அவரே சொல்லிக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக. அவர் வழியில வாங்க, தவறான வழியில போகாதீங்க, மனிதனை பின்பற்றாதீங்க. இல்லையா? எந்த விதமான பணமோ அல்லது தலைமைத்துவமோ எதுவுமே நம்மளை பரலோகத்துல சேர்க்காது. ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை சேர்ப்பாங்க. அந்த விசுவாசத்தோடு நல்ல வைப்புடைய குரலுக்கு செவிசாய்த்து வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம உதவி செய்து காப்பாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் தேவனின் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். எழுந்து நின்று ஸ்தோத்திரம். கடவுளே சுத்த இருதயத்தை ஏற்றிலே சேயோ இறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியோ. உமது சமூகத்தில் நேற்று என்னை தள்ளி விடாதீரோ. உமது பசுத்தாவியை என்னிடத்தில் இருந்து எழுந்து கொள்ளாதீரோ. உமது ரட்சண்ய சந்தோஷத்தை தேரவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெபம் செய்வோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்களித்தவரே, இதை நான் போகிறேன், உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அங்கே அநேக அறைகள் உண்டு, உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி திரும்பி வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி எங்களுக்கு இருதயத்தை திடப்படுத்துகிறவரே, தரப்படுத்துகிறவரே, காலை வேளையிலே உங்கள் ஸ்தோத்திரம். உலக வாழ்க்கையில எங்களுடைய இருதயம் அவ்வப்போது அதைரியப்படுகிறது, பயப்படுகிறோம், மரணத்தை கண்டு அஞ்சுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களோடு கூட நீர்